வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு தொப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சாரோர் தமக்கு. ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். அதாவது ஆசிரியராகும் யோகம் யாருக்கு இருக்கிறது என்று இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஆசிரியரை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆகும். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு ஆட்சியோ உச்சமோ வர்க்கபலமோ பெற்றுவிட்டால் அவர்கள் வாழ்நாளில் ஒரு நாளாவது ஆசிரியராக விளங்கும் அமைப்பு ஏற்பட்டுவிடும். ஒருவருடைய ஜாதகத்தில் கர்மகாரகன் சனி பகவான் 10ஆம் பாவாதிபதி மற்றும் குரு பகவான் இதுவரையும் தொடர்பு கொண்ட அமைப்பை பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்கும் அமைப்பை பெற்றிருப்பார்கள். இவர்களோடு வித்யாகாரகன் புதன் தொடர்பு கொண்டிருந்தால் பள்ளி கல்லூரிகளில் கற்பிக்கும் ஆசிரியர்களாக இருப்பார்கள். சூரியனும் தொடர்பில் இருந்தால் அரசு பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்களாக பணிபுரியும் அமைப்பை பெற்றிருப்பார்கள். 10ஆம் அதிபதி புதனாகவோ சூரியனாகவோ இருந்து குருவின் நவாம்சத்தில் நின்றாலும் ஆசிரியர்களாகும் அமைப்பை பெறுவார்கள். உபயராசிகளை லக்னமாக கொண்டவர்களுக்கு 10ஆம் வீடு குருவின் வீடாகவோ அல்லது புதனின் வீடாகவோ வருவதால் அவர்களுக்கு ஆசிரியராகும் அமைப்பு அதிகமாக காணப்படும். அதிலும் லக்னாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியாக வரும் குருவும் புதனும் ஆட்சி உச்சமாகிவிட்டால் ஆசிரியராகும் பணியை கண்டிப்பாக உறுதி செய்து விடலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 10ஆம் வீடு கர்மகாரகன் சனீஸ்வரன் காரகாம்சத்தில் நிற்கும் கிரகம் போன்ற கிரகங்களுடைய காரங்களில் ஆசிரியராக விளங்குவார். உதாரணமாக 10ஆம் அதிபதி புதனாக இருக்கும் பட்சத்தில் கணிதம், ஜோதிடம், வானசாஸ்திரம், தத்துவம் மற்றும் கலை சார்ந்த துறைகளில் ஆசிரியராக விளங்குவார்கள். அதாவது இப்பொழுதெல்லாம் டிகிரி படித்து முடித்து டெட், டிஆர்பி போன்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பிறகுதான் அரசு ஆசிரியராக விளங்குகிறார்கள். ஆனால் முன்றைய காலகட்டத்திலாம் படிக்கும் வாய்ப்பே இருந்திருக்கிறது. ஆனால் அவருடைய ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் இருக்கும் அல்லது புதன் நல்ல அமைப்பில் இருந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக அவர்கள் ஆசிரியர் வேலையில் இல்லாவிட்டாலும் யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு கலையை சொல்லக்கூடிய ஆசானாக விளங்குவார்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசானாக விளங்குவார்கள். அது கலை சார்ந்த துறையாக இருக்கலாம், அல்லது நாடகத்துறையாக இருக்கலாம், அல்லது ஜோதிடம், அல்லது ஏதாவது ஒரு துறையில் கண்டிப்பாக ஒரு அரசு ஆசிரியராக அல்லது ஆசிரியராக வேலை செய்யாவிட்டாலும் ஒருவருக்கு கற்பிக்கும் பணியை வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருப்பார்கள். இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். குரு பகவான் நல்ல நிலையில் ஒருவருக்கு இருந்தால் கண்டிப்பாக அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணியை தன் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருப்பார்கள்.